ஏமா அவனுக்கு சரியாயிட்டா டாக்டர்? பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டாம். வயிறு கொஞ்சம் புண்ணாகி இருக்கு. ஃபுட் எல்லாம் கொஞ்சம் பார்த்தே கொடுங்க. கஞ்சி ஐட்டம் அப்புறம் காரம் இல்லாம வச்சு கொடுங்க, இல்லைன்னா அல்சர் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. இதனால ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வருமா? ஃபுட்டு எடுத்துக்கிறது பொறுத்து இருக்கு. டைமுக்கு கரெக்டாக சாப்பிட சொல்லுங்க. தயிர் ஐட்டம் பால் ஐட்டம் சேர்த்துக்க சொல்லுங்க. அப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் எதுவும் இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே ஃபைன். ஆல்கஹால் எதுவும் கன்சியூம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேற என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, அதனால எல்லா ஜூஸ் ஐட்டமும் கொடுக்கலாம். வாட்டர் மெலன் இளநீ இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அப்புறம் டீ காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வயிறு ஆல்ரெடி புண்ணாகி இருக்கு. மேற்கொண்டு டீ காஃபி குடிச்சு ஹெல்த்தை கெடுத்துக்க வேண்டாம். ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வயிறு வேற புண்ணாகி இருக்கீங்க, கல்யாணம் வேற வச்சிருக்கு, எவ்வளோ நல்லா ஆறும். ஏன்னா அவன் ஃபாரின்ல தான் வேலை பார்க்கான். ஒரு 2 மாதம் காண இருந்துட்டு ஃபாரின் போனாலும் போயிடுவான். அப்புறம் புள்ள அங்கே போய் சங்கடப்படக்கூடாதுல. டோன்ட் வெரி, 1 மந்த்க்குள்ள குணமாயிருமா. நான் கொடுக்குற மெடிசன்லாம் கரெக்டாக கொடுங்க. அப்புறம் நான் சொன்ன ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல இளநீ வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் சீக்கிரம் குணமாயிரும். வீட்டுக்கு நாங்கள் எப்போ போகலாம்? இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். நர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். நான் கொடுத்துருக்க மெடிசன் மட்டும் வாங்கிட்டு போங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சு கூட்டுவாங்க. சரிங்க டாக்டர் ஐயா, ரொம்ப நன்றி. பாத்தியா அஞ்சலி, இன்னைக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாவ. நீ ஏமா வீட்டுக்கு போகணும்னு பறந்துட்டு இருக்க? ஆஸ்பத்திரியில் இந்த ஒத்த ரூம்குள்ள இருந்துக்கிட்டு போச முடிக்கிட்டு வருது. என்ன நீ எரிச்சலா வருது, எனக்கெல்லாம் தெரியும். ஆமா, உனக்கு எரிச்சலா வரும். இங்க நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம்? உனக்கு என்னட்டு தெரியும்? நீ நினைச்ச நேரம் உன் மவளை கூட்டிட்டு உன் புருஷன் கூட கடைக்கு அங்கே இங்கேயும் சுத்திட்டு வர. நாளை இந்த ரூம்குள்ளேயே கிடக்கேன். ஏம்மா, உன் கூட சேர்ந்து நானும் தானே அந்த ரூம்குள்ளேயே இருக்கேன். அப்ப எனக்கும் எரிச்சலா தானே வரும். உனக்கு எதுக்குல எரிச்சலா வரப்போகுது? எந்த நேரமும் போன காதுல வச்சுட்டு அவன் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டே இருக்கான். ஏம்மா, அப்ப சக்தி பேசுறதெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருக்கியம்மா இங்க உட்காந்து. இவா ஒருத்தி, நான் எங்க இருந்து ஒட்டு கேக்குறது? அவன் போன காதுல வச்சுக்கிட்டு குசு குசுன்னு பேசுறான்டி. என்ன பேசுறானே வெளியில கேட்க மாட்டுக்கு. அவன் பேசுறது அவனுக்கே கேட்குமோ என்னமோ தெரியல. அப்படி மெதுவா பேசிக்கிட்டு இருக்கான். என்னத்தை தான் பேசுவாவளோ தெரியல. அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எல்லா பொருளையும் எடுத்து வைமா, கிளம்புவோம். நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். ஆட்டம் டீ போய் வாங்கிட்டு வா. இன்னும் ஒரு ஊசி பாக்கி இருக்கா அவனுக்கு. அப்படியே வரையில அந்த நர்ஸ் பிள்ளையும் கூட்டு வந்துரு. சரிம்மா, போன் சார்ஜ் வயரு எல்லாத்தையும் எடுத்து வைமா. எதையும் மிஸ் பண்ணிட்டு வந்துடாத. தெரியும் டீ, போ. என்னடி கல்யாண பொண்ணு, மேரேஜ்லாம் ஆகி போயிட்டா எங்களெல்லாம் மிஸ் பண்ணுவியா? துளசி, உன்னை மிஸ் பண்ணாம இருப்பேனாடி. எங்க போனாலும் உன்னைய நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா நான் எங்க போறேன் நீயே சொல்லு. இங்க இருந்து 2 வீடு தள்ளி தானடி சக்தி வீடு. அங்கதானே போய் இருக்க போறேன். அப்படியே என்னைய தேடினாலும் நீ அங்க வந்து பார்க்க மாட்டியா? இல்ல நான் உன் வீட்டுக்கு வராம இருப்பேனா? எப்பவும் நம்ம ஒன்னா தானடி இருக்க போறோம். காரிகா, நீ என்னைய மிஸ் பண்ணுவியா? பூமாரி, துளசிக்கு சொன்னதுதான் உனக்கும். இங்க தானடி இருக்க போறேன். எதுக்கு 2 பேரும் மாறி மாறி இதே கேள்வி கேக்குறீங்க? நீ பொய் சொல்ற காரிகா. அம்மா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? நீயும் சக்தி மாமா கூட ஃபாரினுக்கு போயிருவியா? இந்த விஷயம் எனக்கே தெரியாது பூமாரி. அம்மா சும்மா சொல்லிட்டு இருக்கானா. இங்கதான் இருக்க போறேன். சக்தி மாமாவும் இங்கதான் இருப்பாங்க. அப்படியா? சூப்பர். ஏன் காரு, அவங்க ஃபாரின்ல தானே ஒர்க் பண்றாங்க. இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரிடி, நீ ஒர்க்குக்கு வருவியா? எஸ் அஃப்கோர்ஸ். நாளை யாருக்காகவும் ஜாபை ரிசைன் பண்ண மாட்டேப்பா. சரிடி. சக்தி கிட்ட இதை பத்தி கேட்டியா? இன்னும் இல்ல. சரி, போக போக பாத்துக்கலாமேன்னு விட்டுட்டேன். நீ ஃபர்ஸ்ட் கேளு. கேட்டாலும் என்ன சொல்ல போறாங்க? ஏன் இஷ்டம் தான் சொல்லுவாங்க. ரேகா, இங்கேயே ஏண்டி பாக்குற? புக்க பார்த்து படி. என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு எக்ஸாம்லடி, நீ படிச்சு தான் ஆகணும். நாங்க ஃப்ரீயா இருக்கோம், அதனால பேசிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் நல்லா ஜாலியா இருக்கீங்க. நான் பாருங்க எனி டைம் புக்க வச்சு படிச்சிட்டே இருக்கேன். எரிச்சலா இருக்கு. ரேகா, உனக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருவாங்க. ஆனா எங்களுக்கு அப்படியாடி? நான் காலேஜ் போகணும். துளசி அக்காவும் காரவக்காவும் வேலைக்கு போயிருவாங்க. எங்களுக்கா லீவே கிடையாது. ஆனா உனக்கு பாத்தியா 50-60 நாள் லீவ் இருக்கு. சரி சரி, படிக்கிறேன். ஏடிகளா, என்ன மாடியில ஒரே கதை தான் நடக்கு போல. ஆச்சி, என்ன பாட்டிலையும் சீப்பையும் தூக்கிட்டு மேலேயே வந்துட்டியா?
போட்டு உட்காருவாவே. ஆச்சி குளிச்சுட்டு காய வச்சேன், அப்புறம் கட்டவே இல்ல. அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. இப்ப எதுக்கு எண்ணெயை தூக்கிட்டு வந்திருக்க? சும்மா சும்மா எண்ணெயை தேய்ச்சா பிசு பிசுன்னு இருக்கும். பொம்பளை பிள்ளை தலையை இப்படியாட்டி விரிச்சு போட்டு இருப்பாவ. துளசிய பாரு, அவளும் தான் குளிச்சா, நல்ல சீவி எடுத்து வந்திருக்காள்ல. ஆச்சி கொஞ்ச நேரம் விரிச்சு போட்டு இருக்கனே, ரொம்ப வெக்கையா இருக்குல்ல. அப்படிலாம் இருக்க கூடாது. அந்த காலத்துல உங்க தாத்தா என்ன வரத்து வருவார் தெரியுமா? நான் இப்படி உட்கார்ந்துருந்தா தலை விரிச்சா, தமக்கு அடிச்சா, மாதா கோயில்ல மணி அடிச்சான் பாரு. யாச்சி தாத்தா என்ன மாதா கோயில போய் மணி அடிச்சிட்டு இருந்தாரோ? மணி அடிக்கலடி, உங்க தாத்தனுக்கு தலையை விரிச்சு போட்டா பிடிக்காது. அந்த கிளி கிளிப்பாரு. அப்ப எப்பயும் பின்னி போட்டுட்டே அலைவியோ ஆச்சி? ஆமா, இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி வலிச்சு சீவணும். அப்பதான் பொம்மை நாட்டிக்கு அழகா இருப்பாவோ பாக்கிறதுக்கு. ஆச்சி ரொம்ப எண்ணெய் தேய்க்காத, எனக்கு பிடிக்காது. எண்ணெய் தேய்க்க பிடிக்காதாமே? இப்படிதான் நல்ல குளூர எண்ணெய் தேய்க்கணும். தான் அடங்கதான் தான் கோலம் அடங்குமா. ஏ ஆச்சி வலிக்குது ஆச்சி. ஓட்டட குச்சியாட்டும் தலைய வச்சிருக்கா. இந்த முடிக்கு 1000 500ன்னு கொடுத்து பார்லருக்கு போய் செலவு வேற பண்ணிக்கிடுவோம். ஆச்சி மெதுவா சீவு, வலிக்குது. தலையை இப்படியே பெருசா ஸ்டைலுக்கு விரிச்சு விட்டுருக்காளுவோ, ஐஸ்வர்யா ராய் மாதிரி. ஆச்சியோ எங்க அக்கா ஐஸ்வர்யா ராயை விட அழகு பாத்துக்க. அழகுதான் டீ, யாரு இல்லைன்னு சொன்னா? ஏன் ஆச்சி ஐஸ்வர்யா ராய் மட்டும் தான் லூஸ் ஹேர் விடணுமா? லூஸ் ஹேர் விட்டா லூசா போயிருவோம். நல்ல சீவி எடுத்து பின்னி இருக்கணும். ஆச்சி நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாத. நான் அந்த காலத்துல அப்படி என்ன வச்சு சீவியே, இப்ப பாரு முடி ஒன்றும் பெருசா இல்ல. இவ்வளவு முடிய பேணவே மாட்டுக்காடுவோ. உங்களுக்குலாம் சீக்கிரமா மொட்டையாயிரும் டீ. ஆச்சி நீ பாட்டுக்கு வாய வைக்காத. ஏற்கனவே எனக்கு முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. முடி எதுக்கு கொட்டுது? இப்படி விரிச்சு போட்டுட்டு திரிஞ்சனா கொட்டதான் செய்யும். காரு உங்க ஆச்சியை வச்சு நல்ல டைம் பாஸ் ஆயிரும் உனக்கு. நீ வேற துளசி ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பண்ணாத, இது பண்ணாத, அங்க போகாத, இங்க போகாத, அப்படி உட்காரு, இப்படி சாப்பிடுன்னு பாடா படுத்துது டீ. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப பாரும் டீ, இப்ப எப்படி இருக்கு? ஐயா சூப்பர் ஆச்சி, இப்பதான் பொண்ணா லட்சணமா இருக்கா. ஏ துளசி என்னடி கிண்டலா? கிண்டல் இல்லடி, உண்மையதான் சொல்றேன். கொஞ்சம் ஸ்டைல் பண்ண விட மாட்டீங்களா என்னைய? ஸ்டைல் பண்ணுறாளா? சந்திரமுகி பேய் கூட தலையை சீவி பின்னிதான் போட்டிருக்கு. ச்சே, என்ன வாழ்க்கை இது? எப்படி நம்ம பட்டாம்பூச்சி மாதிரி ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்படியே வேலை வேலைன்னு இருக்கோமே. நம்ம வாழ்க்கை எங்க தான் போகுது? இந்த அத்தை கிழவி வேற ஹாஸ்டல் வார்டன் மாதிரி அப்பப்போ வந்து மிரட்டிக்கிட்டு போகுது. துணியை மாடி, பாத்திரத்தை கழுவி, வீட்டை தூரன்னு ஒரே வேலையா சொல்லி நம்மளை கொல்லுது. நம்மளை வெளியில ஒரு பக்கம் நவள விட மாட்டேக்காவளை. கையும் காலையும் இப்படி கட்டி போட்டு படா படுத்துறாவோ. சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி விண்வெளிக்கெல்லாம் போலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பக்கத்து தெருவுக்கு போகவே 10 வாட்டி பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு இந்த அத்தை கிழவி கிட்ட. நம்ம நிலைமையும் கடைசியில இப்படியே ஆயிப்போச்சு. என்னத்தை செய்ய? என்ன புலம்பி என்ன ஆக போகுது? அமைதியா துணியை மடிச்சு வைப்போம். ஒரு துணியை எவ்வளவு நேரமா வச்சிட்டு இருப்ப? போட்டு போட்டு மடிச்சு வையி. மடிச்சுட்டு தான் தே இருக்கேன். நம்ம செத்த குறுக்க சாப்போம். என்னத்தே தரையிலையா படுக்க போறீங்க? இல்ல மருமவளே, செவ்வாய் கிரகத்துல போய் படுக்க போறேன். கேக்குற கேள்விய பாரு. கடல்ல பூரா துணியை அள்ளி போட்டு இன்னும் மடிக்காம உட்காந்துருக்கா. கிளவிக்கு கேட்டது ஒரு குத்தமா? ஏன் ரோட்ல போய் படுக்க வேண்டியதானே? ஏடி சின்ன பொண்ணு, என்ன துணியை மடிச்சிட்டு இருக்க? இல்ல நாலு முடி ஓட்ட பந்தயத்துக்கு ஒத்திக்க பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஓட போறேன். என்ன டிக்கிண்டலா? இவெல்லாம் இங்க வந்திருக்கா. லட்சுமி வரும் பார்த்தா மூதேவில வந்திருக்கு. இவதான் நம்ம மருமவளை கெடுக்கிறதே. பாரு சின்ன பொண்ணு உன் மாமியால. ஆட விடுங்க நாலு முடி. வயசாயிட்டுனா கண்ணே தெரியாது போல. அவிய மவன் நினைச்சிட்டாவோ போல. நல்லா பாருங்க தே, வந்திருக்கிறது கீதாக்கா, உங்க மக இல்ல. என்னம்டி என்ன? என் மவளை பார்த்து மூதேவிங்கிறியோ? அப்ப நீங்க மட்டும் என் ஃப்ரெண்டை பார்த்து மூதேவிங்கிறீங்க? சின்ன பொண்ணு, எதுக்கு 1 கிலோ பஞ்சை வாங்கி வீட்டுல வச்சுக்கோட்டி. அப்பப்ப உங்க மாமியா பேச இல்லலாம் காதுல எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா ஆள் இல்லாத நேரத்துல ஜாட பேசியே சாகடிச்சிருவாவோ. ஆமாக்கா, அதான் செய்யணும். அடியே, நான் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டேன். சும்மா என் வாயை கிளறாதீங்க. என்னத்தே கிளறதுக்கு உங்க வாய் என்ன உப்புமாவா கேசரியா?
நாங்க செவனேன்னு தானே இருக்கோம். ஏட்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன நாள் முடி? சக்தி ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டானா, அதான் போய் பார்க்க போவோமா என்னன்னு உன்கிட்ட கேட்க வந்தேன். போவோம்க்கா. ஒரு பக்கமும் போக கூடாது மருமவளே, இவ பேச்சு கேட்காத. இப்படியே ஊர்க்காடு சுத்திட்டு இருந்தன வையேன், வீடு நாரி பெயரும் நாரி. ஆமா சின்ன பொண்ணு, உன் மாமிய பேச்ச கேளு, நீ உருப்பிட்டுருவ. அவ ஊர்ல இருக்க வரைக்கும் என் பேச்ச கேட்டு உருப்பிட்டு தான் இருந்தா. எப்ப என் மவனை பிரிச்சு தண்ணி கொடுத்தன கூட்டு வந்தாலும் அப்ப இருந்து உருப்படாத கலரையா சுத்திக்கிட்டு இருக்கா. உங்களவ கூட சேர்ந்து தான் என் மருமவ இப்படி ஆயிட்டா. இங்க பாருங்க சின்ன பொண்ணு மாமியாரே, உங்க மருமவளை கெடுக்கிறது நாங்க இல்ல, அவதான் எங்க எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்கா. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க பாத்துக்கங்க. என் 4 முடி வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. அப்புறம் என் புருஷன்கிட்ட சொல்லி நாளையில இருந்து வெளியில விட மாட்டாவோ. அவ வாழ்க்கையில நல்ல தங்கமான ஃப்ரெண்டை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கா. நானும் இருக்கேன், உனைய வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். எதுக்கு சின்ன பொண்ணு வாயை முட்டிட்டு அமுக்குனியாட்டி இருக்க? உன் மாமிய கிட்ட சொல்லு. நீ தானடி உருப்படாம இருந்து என்னையும் உருப்பட விட மாட்டேக்க. உன் மாமி என்னமோ நான் உனையும் கெடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. சரி 4 முடி, இதெல்லாம் நம்மளுக்கு சகஜம், பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விடணும், நீங்க தானே எனக்கு சொல்லி தந்தீங்க. நல்ல சீமையே வித்த விடுவோம். ஏ கீதா, உனக்கு வீட்டுல வேலை சொல்லிலாம் இருக்காதாமா? எந்த நேரமும் ஏன் மருமவ பின்னாடியே சுத்திக்கிட்டு அலையிறியே என்ன? உன் புருஷன் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டானா? இங்க பாருங்க சின்ன பொண்ணு மாமியாரே, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. சும்மா என்னையவே நோண்டிட்டு இருக்காதியே. சிலிப்பி, கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லும் டி. என்ன சொல்றீங்க? சிலிப்பியா? சின்ன பொண்ணு என்னட்டி அமைதியா உட்கார்ந்து இருக்க? என்னைய பார்த்தா உன் மாமியாருக்கு எப்படி தெரியுது? அதானே எத்தே, எப்படி என் ஃப்ரெண்டை பத்தி இப்படி சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிதான் சொல்லுவேன். மருமவளே, உனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேக்கு. அவன் உனைய கூட்டு போய் கேடுக்கா. மதுரையில இருக்க வரைக்கும் என் கூட நல்லா தானே இருந்துட்டு இருந்த. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவதான் ஏதோ பிளான் போட்டு உனைய இங்க தண்ணி கொடுத்தன என் மவனை பிரிச்சு கூட்டு வந்திருக்கா. வர வர நீயும் கொடுமைக்காரியா ஆயிட்டு வர என்ன? என்னது, நான் தண்ணி கொடுத்தன பிரிச்சு கூட்டு வந்தனா? எத்தே, உங்களுக்கு என்ன மண்டையில நட்டுக்கிட்டு கலந்துட்டா? அந்த அக்கால புடிச்சு ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் மேல கோவம்னா என்கிட்ட காட்டுங்க. சின்ன பொண்ணு, உன் மாமியா பேச்செல்லாம் கேட்காத. ஆமா பூந்த வீடு வழங்காது, உன் மாமியா பூந்த வீடு வழங்காது. என்ன முடி சொன்ன? என் மருமவகிட்ட என்னைய பார்த்து மூட்டி விட்டுட்டு இருக்க என்ன? 4 முடி, இன்னைக்கு உனைய கவனிக்காம விட மாட்டேன் டி. கவனிப்பீங்க. ஏன் 2 கையும் என்ன புடலங்கா பறிச்சிட்டு இருக்குமா? நானும் கவனிக்கேன். மருமவளை இப்படி வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டு கொடுமைப்படுத்துறியே, நீலாம் ஒரு நல்ல மாமியாரா? உன் மாமியார பாத்தியே சின்ன பொண்ணு? விஷம் உள்ள இருக்கிற அம்பிட்டு விஷம். என்னடி சொன்ன? நான் விஷமா? மருமவளே, அவ பேச்செல்லாம் கேட்காத. உனைய வம்படியா இழுத்து விட்டுருவா பாத்துக்க. இந்த 4 முடிக்கு தான் உனக்கு பிடிச்ச வேணே. இவளை விட்டு எப்ப தூர வரையோ அப்பதான் உனக்கு அந்த பீட ஒளியும். என்னத்தே, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போறீங்க. இப்ப அந்த அக்கா என்ன சொல்ல வந்தாவோ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க மவ மட்டும் என்ன ஊர்ல தனியா தானே இருக்கா? அவளை போய் கேட்க வேண்டியது. அவ மட்டும் அவ புருஷன் கூட சந்தோஷமா தனியா இருக்கணும். சின்ன பொண்ணு மட்டும் கஷ்டப்படணுமா? தான் பெத்த மாவ தனி கொடுத்தன போன கெட்டிக்காரி, அதே இது மருமவ தனி கொடுத்தன போன கொடுமைக்காரியா? ஆமாம் டி, உங்களவ பேச்செல்லாம் கேட்டுதான் என் மவனை தனியா பிரிச்சு கூட்டு வந்துட்டா. லூசு கிளவி, பைத்தியம் பிடிச்சது, எப்படிலாம் வளருது. நான் இதுல என்ன பண்ணேன்? அடிய 4 முடி இரும்டி, யார பார்த்து லூசுங்க? சின்ன பொண்ணு, உன் மாமியா கிட்ட சொல்லி வையே. நான் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் பாத்துக்க. பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு வாயை மூடிட்டு இருக்கேன். விடுங்க 4 முடி, வர வர என் மாமியா ஏன் தான் இப்படி பண்ணுதோ தெரியல. வாங்க நம்ம போவோம். அடியே 4 முடி, என்னைய பார்த்தா லூசுங்கற? எம்மாடி, உன் மாமியா உலக்கே தூக்கிட்டு வருது பாரு. யாய், இந்த வாங்கு, நல்ல வாங்கு. ஏன் அத்தை கிழவி லூசா புடிச்சிட்டு உங்களுக்கு கீதாக்களை விடுங்க. என்னையவா லூசுங்க? இந்த நீயும் வாங்கு. எம்மாடி, ஓடி வச்சிட்டு போன உன் மாமியாருக்கு என்னமோ ஆயிட்டு. இருங்கடி, எங்க ஓட பாக்குறீங்க? எம்மாடி, கிளவி துரத்தி வருதுக்கா, ஓடு ஓடு. பேச்சடி பேசுற? இந்த நல்ல வாங்கு. சின்ன பொண்ணு, நீ காப்பாத்திட்டு போடி. ஏன் அத்தை கிழவி நிறுத்துங்க. உனக்கு விழும் டீ, இந்த வாங்கிக்க. எம்மா, மாமியால லூசா இருக்கு, மருமவள லூசா இருக்காளே. சரியான லூசு வீட்ல வந்து மாட்டிக்கிட்டே.
நில்லுங்க. ஓடுவோம் வீட்டுக்கு. எந்த நேரமும் ஊர் சுத்திட்டு அலையிறாளுவோ. அத்தை கிழவி, எங்களையே இப்படி அடிச்சீங்க, உங்களுக்கு அப்புறமா இருக்கு. அப்புறமா இருக்கா? இப்பமே வாம்டி, இங்கதான் இருக்கேன். சின்ன பொண்ணு வாடி ஓடிடுவோம். இந்த பக்கம் இனிமே வந்து பாரு, அவ்வளவுதான், தொலைச்சு போடுவேன். தொலைச்சி தூங்கி எந்திரிச்சு உக்காந்து இருக்கத பாரு. கிட்டு என் லட்டு குட் மார்னிங். கூட்டு மானிங்க, கூட்டு மானிங்க. 100 கோடி பெண்கள் உண்டு, உன் போல் யாரும் இல்லையே. அப்ப 100 கோடி பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்க, அப்படிதானே மனுஷா? பாட்டு தானட்டி படிச்சேன், ஏன் இப்படி காலையிலேயே போறீர? நேத்து என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போனீரு? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். உமருக்கு தான் ஒழுங்கா கண்ணு தெரியாதே, ஒத்தையில பசேரி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீரு. டவுனுக்கு என்ன? எனக்காட்டி கண்ணு தெரியாது, பாரு கண்ணு நல்லா தெரியும். நீ தாண்டி கிளவி, கண்ணு தெரியாத கிளவி. ஆமா, இவரு பெரிய கோமரர், என்னையே சொல்றாரு. ஏன் மனுஷா என்கிட்ட சொல்லாம போனீரு? சக்திக்கு இப்படி ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டதும் மனசே பதறி போயிட்டு அந்த ஆளுதான் ஓடிட்டேன். எங்கேயும் கீழே கீழே விழுந்து கிடந்திருந்தா யாரு பாக்கா? வயசான காலத்துல குடுக்கறது தின்னுட்டு பெசாட்டி உட்கார தெரியல. அங்க போறேன் இங்க போறேன்னு ஒத்தையில சாடிட்டு அலைகிறாரு. இப்ப என்ன, போனேன் திரும்பி வந்துட்டோம்ல, இப்ப என்ன ஆகி போச்சு? போ, போய் காபி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. இனி ஒத்தையில எங்கேயாவது போறோம், அப்புறம் இருக்கு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா நான் பார்க்க மாட்டோம்ல. 1000 அழகிகள் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை விழியில் சொன்னால், மௌனம் என்பதை மொழியில் சொன்னால். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், என்ன பாடிட்டு இருக்கீரு? ராசாத்தி என் அழகு ராசாத்தி, ஒரு காப்பி போட்டு தாராசாத்தி. போவார மனுஷா, பாடாம செத்த நேரம் இரும். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வர காணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.